ஸோ அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நம்ம டக் லைஃப் படத்தில் வந்த ஒரு பிளேலிஸ்ட்னே சொல்லலாம். பட் இந்த ஒரு பிளேலிஸ்ட் வந்து தொடர்ச்சியாக நான் கேட்க போகிறதுல ஒவ்வொரு வீடியோ கட் பண்ணி ஒவ்வொரு சாங்காக நான் வந்து ரியாக்ட் பண்ணி அதுக்கான விஷயங்களை பற்றி பேசி வெளியிட போகிறேன். அண்ட் இப்போது நான் நினைக்கிற தற்சமயத்துக்கு ஒரு 3-4 பாட்டு கேட்கலாம். பிகாஸ் நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆடியோ லான்ச் நேற்று தான் நடந்துச்சு. அண்ட் நேற்று இதுக்கான பல பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த ஆடியோ லான்ச்சில் நான் அந்த ஃபுல்லாக எதுவுமே பார்க்கல. பட் ஸ்ருதிஹாசன் ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இருந்துச்சு, அதை பார்த்தேன். பட் அதை தாண்டி இந்த படத்தில் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து ஜிங்கி சாக்கு கேட்டிருந்தோம். அண்ட் சுகர் பேபியை தொடர்ந்து இப்போ நாங்கள் தொடர்ந்து வரிசையாக 9 சாங்ஸ் இருக்குது. ஸோ இனி வர அந்த 7 சாங்ஸை நாங்கள் கேட்க போகிறோம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக தெலுங்கு வெர்ஷனில் இன்னொரு பாட்டும் நாங்கள் கேட்போம். இந்த படத்தில் வந்தது. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது அந்த படத்தில் வந்து தேர்ட் சாங்னு வச்சுக்கலாம். தேர்ட் சிங்கல் வந்து முத்தமலை அப்படின்ற ஒரு பாடல் நம்ம தீப் பாடியிருக்காங்க. ஸோ சிவானந்தோடைய லிரிக்ஸ்லேருந்து ஒரு பாட்டு வெளிவந்திருக்குது. நம்ம ரஹ்மான் சாரோடைய கம்போசிஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக பாடலில் கேட்டு வந்துடலாம். கேட்டதுக்கப்புறம் நாங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் இது இருக்குது அப்படின்றத பொறுத்து நாங்கள் பேசலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போயிடலாமா? வெறும் லிரிக்கல் வீடியோலாம் இல்லை, ஒரு சாங்காக கேட்க தான் போகிறோம். ஸோ ஹியர் வி கோ. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானுதம் மரோதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், பொல்லாயிரவோ சொல்லாயிரவோ, இல்லா ஒருவனை வேண்டி எங்கும் உசிரோ கண்ணாடா. அப்படியே எனக்கு இந்த கோச்சரியான் அந்த சாங்ஸ் இதுக்கு ஏதோ மைண்ட் போகுது. இன்னும் வரும் எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை. என்னங்க ஓ ஏதோ மாதிரி ஆகுது இல்லை கேட்கும்போது. காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை. கண்ணான கண்ணே என் கண்ணாளா, என் உள்மன காதலை கண்ணாயா, கருமை கொண்ட கண் நோக்கி பொய் சொல்லி நின்றாயா, போதும் போதும் என சென்றாயா. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ, ஜானுதம் மரோதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம். அது ஒரு இந்துஸ்தானி கிளாசிக்கல் டச்சில் வந்து அப்படியே அது வேற ஒன் சார் வந்து இதுக்கெல்லாம் பேர் போன ஒரு கம்போசர். நான் காதலி காதலன் நீ, வேறு எல்லாம் வெறும் வேஷம் என்பேன், வேஷம் என்பேன், வெறும் வேஷம் என்பேன். காலம் யாவும் நீதானே, அந்த காலன் வந்தால் வெல்வேனே. இன்னும் ஒரு முறை எந்தன் கதை சொல்லவா, காதில் விழும் வரை காதல் பாடவா. அது அன்எக்ஸ்பெக்டட் தான். ஜானுதம் மரோதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், பொல்லாயிரவோ சொல்லாவுரவோ, இல்லா ஒருவனை வேண்டி எங்கும் உசிரோ கண்ணாளா எண்ணாளா பெண்ணாளா.
என்னங்க கம்போஸ் இது ஒரு பாட்டை இப்படி இருக்குது, அடுத்த வாரம் 5-6 பாட்டு என்ன நடக்கும்ன்றது தெரியலை. ஏன்னா தியோடைய வாய்ஸ் வந்து சரியாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காரு யாருமன் சார். லைக் ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த பாட்டில் இருக்க அந்த ஒரு ஃபீல் அது என்னமோ தெரியலைங்க. நான் ரியாலிட்டி இது தான். நான் என்ன யோசிச்சேன்னா இந்த பாட்டு மேக்ஸிமம் 5 பாட்டு இருக்கும். 5 பாட்டு இப்போ சுகர் பேபியோட இருந்துச்சோ அந்த ஒரு ஜோனர்லே லைக் இந்த மாதிரி பல பாட்டு வரப்போகுது அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன். பட் அது இல்லை. ஸோ அது ஒரு பிரேக் ஓவர். அந்த இடத்துல நான் என் தப்பை உணர்ந்துட்டேன். அண்டு இந்த பாட்டில் வந்து டியோடைய வாய்ஸ் அது ஏன்னா காதலுக்கு நேரமில்லை நாங்கள் வந்து இழுக்குது ரெடி சாங் வந்து கேட்டிருந்தோம். ஸோ அதுலேயும் வந்து டியோடைய அந்த ஒரு கிளாசிக்கல் டச் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுடைய வாய்ஸ் வந்து அது ஒரு ஃபீலை தரும். ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு பாட்டில் அவங்களுடைய அந்த சோல் கனெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப அந்த எண்டிங் போர்ஷன்லாம் ஒரு இடத்துல நானே ஸ்டன் ஆகி பார்த்தேன். அந்த இடத்துல லோ போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப அப்படியே அந்த பிச்சும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்ஃபெக்டாக லைக் பிச்சாகி பாடின ஒரு பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பாடலுடைய வரிகளும் அப்படியே முத்தாக இருக்குது. அதுதான் முத்தமலையாகவே அந்த பாடலுடைய வரியை கொடுத்துருக்காங்க. அண்டு அதோட அந்த கிளாசிக்கல் நினைக்கிறேன் ஹிந்துஸ்தானி இஃப் ஐம் நாட் ராங் அந்த ஒரு டச் வந்து வந்தாலே ஏரமன் சார் வந்து அந்த இடத்துல வந்து ஹீல் டூ ஜஸ்டிஸ். அந்த ஒரு போர்ஷன்லேயே அவர் வந்து பின்னிட்டார். அப்போது எனக்கு வந்து என்ன ஸ்டார்டிங்கே அந்த ஒரு டேக் ஓவர் இருக்கிற பாட்டு. ஸோ அப்போவே எனக்கு வந்து ஓகே ஃபீல் ஆகிடுச்சு. இது இப்படியே போதாக இருக்கும்ன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அப்படியே காதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கேட்கும்போது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு தியூ இந்த வாய்ஸை லைக் அவனுடைய வாய்ஸை வந்து சரியாக என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை நமக்கு தந்திருக்காங்க அப்படின்னா அந்த பாட்டோட இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கும். அது சரியான ஒரு போர்ஷனில் லைக் நான் அந்த இடையிலலாம் ஒரு சில லிரிக்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சுல்ல வேஷம் அப்படி இப்படிலாம் வந்துச்சு. நான் அதுக்கு கூட ப்ராசஸ் ஆகலைங்க லிரிக்ஸ்க்கு கூட. ஆனால் இவர் நம்ம ரமன் சாரோட மியூசிக்கை தான் அப்படியே நான் ப்ராசஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் கோச்சரன் எனக்கு ஒவ்வொரு சாங்கும் அப்படியே போய்கிட்டே இருந்தேன். கோச்சரன் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பல லைக் ஈவன் அம்பிகா பற்றி, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது ஈவன் ராவணன் அப்படியே போயிட்டேன். அது என்னவோ தெரியலை எனக்கு அங்கே யோசனை போயிடுச்சு. அண்டு ஸ்டில் ஐ டோன்ட் நோ பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. இன்னொரு வாட்டி ரிலாக்ஸாக இன்னும் இருக்கும்போது இந்த பாட்டெல்லாம் கேட்டோன்னா அந்த பாட்டோடைய ஒரு இதுவே வேறையாக இருக்கும். ஸோ கேட்டு பார்க்கலாம். நீங்களும் கூட சேர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் நேற்று இதை பற்றி கேட்டிருந்தீங்கன்னா இருந்தால் உங்கள் கருத்தை கீழே சொல்லுங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு. ஸோ அடுத்த தொடர்ச்சியாக இனி இந்த படத்தில் வந்து அடுத்த சாங்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து நான் பண்ணுவேன். பட் இப்போ நான் பண்ணுவேன் அந்த டைமை பொறுத்து தான். ஸோ அப்படியே நான் அதோட டிஸ்கண்டினியூ பண்ணேன்னா நாளைக்கோ நாளன்றைக்குள்ளே நான் வந்து மற்ற சாங்ஸ் அதுக்கு ரியாக்ட் பண்ணி போடுவேன். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்காக. அண்ட் கண்டிப்பாக டக் லைஃப்காக எல்லாருமே வெயிட் பண்ணி June 5th அந்த படத்தை மறக்காமல் போயிட்டு பாருங்கள். ஏன்னா இந்த பாட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்குமான்றது நீங்கள் வந்து கேரண்டி பண்ண முடியாது. பிகாஸ் 9 songs கிட்டத்தட்ட ஒரு 40-50 minutes வச்சுக்கலாம் ஓவரால் சாங்கோடைய லென்த். ஸோ எல்லாமே கட்டாகி தான் வரும். அண்டு ஸ்டில் பார்க்கலாம் அடுத்த வர பால்கள் எப்படி போதில் எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இதை ரெயின் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஆஸ் யூஷுவல் இப்போ அடுத்து செய்ய போனல அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.